அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் வந்து இட்டர்னல் ஹாப்பினஸ். ஸோ நம்ம வாழ்க்கையில் ஸ்ட்ரைட்டாக பார்த்தா நம்ம எல்லாருக்குமே காமனாக ஒரு பேட்டர்ன் இருக்கும். ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினைப்போம். வாங்கின பிறகு 2 நாள் எக்ஸைட்மெண்ட் இருக்கும், அப்புறமா நார்மல் ஆகிடும். ஒரு ப்ரமோஷன் வேணும்னு ஆசைப்படுவோம், கிடைச்ச பிறகு கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருக்கும், அப்புறமா அடுத்ததை தேடி போயிட்டே இருப்போம். இப்படி நிறைய ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். கல்யாணம், பிஸ்னஸ், பணம் இப்படி வந்துட்டே தான் இருக்கும். ஸோ இது அர்த்தம் என்னன்னா, நம்மளுடைய உண்மையான ஆனந்தம் வெளியில் தேடுறதுல இல்லை. இது எல்லாமே டெம்பரரி டிஸ்ட்ராக்ஷன் தான். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா சோஷியல் கண்டிஷனிங். ஸோ அடுத்தவங்க இந்த மாதிரி சொசைட்டியில் இந்த மாதிரிலாம் சொல்லி சொல்லி நம்மளை வளர்த்ததுனால, நம்மளும் இந்த மாதிரி பார்த்து வளர்ந்ததுனால, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, சொந்தக்காரவங்க, ஆஃபீஸில் எல்லா இடங்கள்லையும் இந்த மாதிரி மக்கள் இருக்கிறதுனால, நம்மளும் இதெல்லாம் தான் உண்மையான சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஈகோவை ஃபீட் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுடைய அறியாமை, இக்னரன்ஸ்னு தான் சொல்லணும். ஸோ இதை எப்படி நம்ம ரீவயர் பண்ணலாம் பிரெயினில் அப்படின்னா, ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் உங்களோட தனியாக உட்கார பழகிக்கோங்க. முதல்ல கொஞ்ச நாட்கள் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக தான் இருக்கும். நீங்கள் பழக 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 உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை அக்சஸ் பண்ண தான் நீங்கள் உள்ளே போக போக தான் உங்கள் மைண்டில் என்ன மாதிரி தாட்ஸ் க்ரியேட் ஆகிட்டு இருக்குது, என்ன மாதிரி பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிட்டு இருக்குது, நீங்கள் என்ன மாதிரி சிந்தனைகள் எப்போவுமே உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சு, உங்களை நீங்களே புரிஞ்சு, அதுக்கப்புறமா தான் உங்களுக்குள்ளே இருக்கிற இறைவனை நீங்கள் தொட முடியும். ஸோ சந்தோஷங்கிறது வெளியில் தேடுறதே இல்லைங்க. அது உள்முகமாக இறைவனோட எப்போவுமே கனெக்ஷனில் இருக்கிறது. அதுதான் உண்மையான சந்தோஷம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் உங்களோட தனியாக உட்கார ஆரம்பிக்கிறது தான். உண்மை என்னன்னு தேடுறதுல, புரிஞ்சுக்கிறதுல தான் ஆரம்பமாகும். நன்றி, வணக்கம்.